சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 4ல வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது. இதுல நம்மளுடைய திவினேஷ் வந்து சூப்பரான ஒரு பாடலோட கலக்கோ கலக்குன்னு கலக்கியிருக்காரு. இவரோட பெர்ஃபார்மன்ஸ பார்க்கறதுக்கு தான் ரொம்ப பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்கள ஈர்த்த நம்முடைய திவினேஷ் வந்துட்டு இந்த ரவுண்ட்ல என்ன பாடல் பாடியிருந்தாரு, என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளுடைய திவினேஷ் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சூப்பரான ஒரு பழைய பாடலோட தான் வந்திருந்தாரு. மயக்கமா கலக்கமா என்ற பாடல் தான். அவ்வளவு அருமையா ஃபீல் பண்ணி பாடியிருந்தாரு. இவர பாடி முடிக்கிறதுக்கு முன்னமே நம்மளுடைய நடுவர்கள் எல்லாருமே எழுந்து நின்னு அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்படியே ஸ்டாண்டிங் ஓவேஷன் குடுத்துட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பரா பாடியிருந்தாரு. மெய் மறந்து நின்ன மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க ஸ்டேஜுக்கு போயிட்டு நம்மளுடைய எஸ்பி சரண் அவங்க என்ன செய்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய திவினேஷ அப்படியே தூக்கியே வச்சுட்டு இருந்திருந்தாங்க. அவ்வளவு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி நம்மளுடைய திவினேஷோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து எல்லாருமே ரசிச்சாங்க. அவ்வளவு சூப்பரா வந்து நம்மளுடைய திவினேஷ் வந்து அசத்தியிருந்தாரு. நம்மளுடைய ஸ்ரீனி சார் வந்துட்டு என்னலாம் சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, இந்த சீசன் 4ல வந்துட்டு நம்முடைய திவினேஷ் வந்துட்டு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 70 காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பாடல எடுத்துட்டு வந்து அவ்வளவு அழகா வந்து நம்முடைய திவினேஷ் பாடியிருக்கான். அந்த பாடல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங், அந்த உண்மைன்றது வந்து நம்முடைய திவினேஷ்ட்ட இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மையால தான் வருதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப பாடக்கூடிய இந்த பாடல்ல இருக்கக்கூடிய அந்த உண்மை, அமைதி நம்ம பாடும்போது இல்லையே என்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் வந்துட்டு நாம இழந்துட்டோமே, இவன மாதிரி நாம இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் தான் இதுன்ற மாதிரி ரொம்பவே அழகா ஃபீல் பண்ணி சொல்லியிருந்திருப்பாரு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இவன் பாடும்போது வந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து அப்படியே நம்ம மனசுக்குள்ள போகுது. வார்த்தைகள தாண்டி அவனுடைய அந்த எமோஷன் வந்துட்டு வேற லெவல்ல அப்படியே நம்முடைய மனசெல்லாம் தொடுற அளவுக்கு சூப்பரா பாடிட்டு இருக்கான். இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு நம்மளுடைய திவினேஷ் வந்துட்டு கியூட்டா தேங்க் யூ சார் அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய ஸ்ரீனி சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, "நீ எதுவுமே சொல்ல வேணாம். நாங்க தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கலாம் உன்னோட ஃபேன்" அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் யூ சார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தினேஷுக்கு வந்துட்டு சொல்லியிருப்பாரு. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா தான் இருந்தது. அதே மாதிரியே எஸ்பி சரண் அவங்களும் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அம்மா வந்து அந்த கதைக்கும்போது வீடியோ கிளிப்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, "இவன் மூலமா வந்து எங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்புறேன்ற" மாதிரி சொல்லியிருப்பாங்க. எஸ்பி சரண் அவங்களுமே வந்துட்டு, கடவுள் வந்துட்டு திவினேஷுக்கு வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு டேலண்ட்ட குடுத்துருக்காங்க. அது உங்களுக்கே தெரியாது. கண்டிப்பா வந்து இவனுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு திறமையால அவன் கண்டிப்பா மேல வருவான். அப்படி வரும்போது உங்களையுமே கூட கூட்டிட்டு தான் வருவான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவன் எல்லாத்தையுமே அவ்வளவு புரிஞ்சு நடந்துக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா அவன் உங்களுக்கு இருப்பான். உங்களையுமே மேல கூட்டிட்டு வர, உங்களையுமே வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையுமே வந்துட்டு மாத்துற ஒரு பிள்ளையா தான் அவன் இருப்பான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்க மியூசிக்க மட்டும் அவனுக்கு குடுத்துருங்க. அவன் கண்டிப்பா உங்கள பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எஸ்பி சரண் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய திவினேஷுக்கு என்ன விருப்பம் அப்படின்னு சொன்னா, என்ன கனவு அப்படின்னு சொன்னா, ஒண்ணு பாடணும். அடுத்தது வந்துட்டு இளைய தளபதி விஜய வந்துட்டு அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர போல ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவே இருக்கு அவருக்கு. எஸ்பி சரண் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, "விஜய் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு தான். நான் அவர்ட்ட வந்து பேசி பார்க்குறேன். கண்டிப்பா வந்துட்டு அவர அப்பாயின்ட்மென்ட் குடுத்தா உன்னைய கூட்டிட்டு போறேன். 1 மணி நேரமா வந்துட்டு நம்ம அவரோட பேசிட்டு இருக்கலாம். நீ அவருக்கு பிடிச்ச அவரோட பாடல், இல்லாட்டி உனக்கு பிடிச்ச பாடல், இல்லன்னா தாத்தாவுக்கு பிடிச்ச பாடல் எல்லாத்தையுமே வந்துட்டு பாடலாம்ன்ற" மாதிரி சொல்லியிருப்பாரு. அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டிருப்பாரு நம்மளுடைய திவினேஷ். அது மட்டும் இல்லாம திவினேஷுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு கிஃப்ட்டுமே குடுத்திருந்தாங்க நடுவர்கள் வந்துட்டு. ஒரு மொபைல் ஃபோனுமே வந்து குடுத்திருந்தாங்க. குடுத்துட்டு ஸ்ரீனி சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, "இதுல வந்துட்டு ஃபுல்லா பழைய பாட்டெல்லாம் ஏத்திக்கோ. உனக்கு பிடிச்ச புது பாடல்களையுமே வந்து ஏத்திக்கோ. அதெல்லாம் வந்துட்டு ஹெட்ஃபோன் போட்டு நீ எப்பயுமே கேட்டுட்டு இருக்கணும். இப்படியே பாடிட்டு இருக்கணும்ன்ற" மாதிரி சொல்லியிருப்பாரு. எல்லாத்தையுமே தாண்டி இந்த சரிகமப லிட்டில் சாம்ப்ஸ்ல வந்துட்டு முதலாவது பிளாட்டினம் ஃப்ளவர் எடுத்தது நம்மளுடைய திவினேஷ் தான். அந்த அளவு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருந்தாரு. பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்த முதல் போட்டியாளர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லலாம். தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளுடைய திவினேஷ் வந்துட்டு என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் குடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு நானுமே ரொம்ப ஆவலா இருக்கிறேன். நானுமே வந்துட்டு ஒரு பெரிய ரசிகை தான் நம்முடைய திவினேஷுக்கு. நீங்கலாம் திவினேஷோட ரசிகர்கள் யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக்க போட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாம திவினேஷோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருக்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.